வணக்கம். இந்நேரம் டெல்லியிலே நடைபெறுகிற பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்க வேண்டிய நான் ஒன்றிய பாஜக அரசோட மாற்றாந்தாய் மனப்பான்மை கொண்ட நிதிநிலை அறிக்கையால நீதி கேட்டு மக்கள் மன்றமான உங்க முன்னாடி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன். அப்படி புறக்கணிச்ச மாநிலங்கள்ல அந்த மாநில மக்களை பழிவாங்குற பட்ஜெட்டா தான் ஒன்றிய நிதி அமைச்சர் தாக்கல் செஞ்சிருக்க பட்ஜெட் அமைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவும் உருவாக்க வேண்டிய பட்ஜெட்டை இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்ச மக்களை பழிவாங்க உருவாக்கி இருக்கார். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் அவர் ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கு முரணானது. ஒன்றிய பாஜக அரசானது தொடர்ச்சியா தமிழ்நாட்டை புறக்கணிச்சுக்கிட்டே வருது. This is not a time for politics. It is time for constructive engagement, coordination and cooperation to make Viksit Bharat. Prime Minister has already given a clear-cut timeline. Within the third term of Modiji's prime ministership, India will become the third biggest economy in the world. Let us come together and work for the nation. Let us not do politics on such important matter.